பாதிக்கப்பட்ட மக்களாக இருக்கட்டும், தன்னுடைய குடும்பத்தினர பலி கொடுத்த மக்களாக இருக்கட்டும், இல்ல அந்த கரூர் பகுதிய சேர்ந்தவர்களாக இருக்கட்டும், பெரும்பாலும் சொல்ற விஷயம் என்னன்னா, "விஜய தப்பு சொல்ல மாட்டோம்." அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்லிட்டே வராங்க. என் புள்ளையே போனாலும் பரவாயில்லன்னு பேசுறாங்க. ஒரு பக்கம் இதெல்லாம் வந்து, "என்னடா இந்த மாதிரிலாம் இருக்கிறீங்களேன்ற" ஒரு எண்ணத்த பாக்குற நமக்கெல்லாம் குடுத்தாலும், ஆனா அவங்க விஜய் மேல இந்த அளவுக்கு அன்பு வச்சிருக்கிறாங்களா? அப்படிங்கிற ஒரு பெரிய ஒரு ஆச்சரியமிக்க ஒரு ஃபீல குடுக்குற ஒரு செயல்பாடாக அவங்களோட வார்த்தைகள்லாம் இருக்கு. அப்போ இதையெல்லாம் இந்த கரூர் மாவட்ட நிர்வாகிகள் இதெல்லாத்தையும் இந்த மாதிரியான அதாவது கரூர்ல கள சூழல் இப்படி இருக்கு அப்படிங்கிற விஷயங்கள் எல்லாம் தொகுத்து தலைமைக்கு தெரியப்படுத்தணும்னு மூத்த நிர்வாகிகள் வாயிலாக என்ன சொல்றாங்க அப்படின்னா, நீங்க கரூர்ல போட்டியிடுங்க அப்படின்னு சொல்லி கரூர் மாவட்ட நிர்வாகிகள் உட்பட சிலர் வந்து அழுத்தம் கொடுத்துட்டு இருக்கிறாங்கன்னு ஒரு தகவல். இன்னும் விஜய் அவர்கள் வந்து கரூருக்கு போகவே இல்ல, பாதிக்கப்பட்ட மக்கள பார்க்கவே இல்ல அப்படின்னு ஒரு தொடர் குற்றச்சாட்டு இன்னமும் தொடர்ந்துகிட்டே இருக்கு. அவரு கரூர் போற வரைக்கும் அது முடிய போறதில்ல. அந்த பாதிக்கப்பட்ட மக்கள சந்திக்கிற வரைக்கும், அந்த பாதிக்கப்பட்டவர்களே அத பெருசா எடுத்துக்கலைனாலும் கூட அரசியல் வட்டாரத்துல இது பேசப்படுற ஒரு விஷயமா தான் இருக்கும். ஏன்னா கண்டிப்பா அது எதார்த்தமாவே அவர போய் சந்திக்கணும் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு எல்லாருக்குமே இருக்கு. நான் உட்பட எல்லாருக்குமே இருக்கு. அப்படியாப்பட்ட ஒரு சிச்சுவேஷன் போயிட்டு இருக்கிற இந்த சூழல்லயும் கூட கரூர் மாவட்ட நிர்வாகிகள் உட்பட பலர் வந்து கரூர்ல போட்டியிடணும்னு ஒரு அழுத்தத்த விஜய்க்கு மூத்த நிர்வாகிகள் வாயிலாக குடுத்துட்டு இருக்கிறாங்க. அது தொடர்பாக பேசிட்டு இருக்கிறாங்கன்ற ஒரு தகவல். பட் விஜய் என்ன முடிவெடுக்க போறார் அப்படிங்கிறது தான் பெரிய கேள்வி. முதல்ல கரூர் பாதிக்கப்பட்ட மக்கள போய் எப்போ சந்திக்க போறார் அப்படிங்கிறதே பார்க்கலாம்.